ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் போட்டு நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டாணியை வந்து குக்கரில் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், ஒரு கேரட்டு, கேபேஜி, பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 4 நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிக்கோங்க. குக்கரில் வந்து தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கும்போது இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்கிற நூடுல்ஸ் அதில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு வந்து எண்ணெயும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அது வெந்ததை வந்து அப்படியே வெளியே எடுத்து ஒரு வடிகட்டியில் இருக்குது, அது வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க, தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை தண்ணியை வந்து ஒரு டம்ளர் விட்டு அதையும் சேர்த்து வடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுதான், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே தான் குழன்னு இல்லாத இருக்கும் அது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் வந்து குக்கரை வச்சு 2 ஸ்பூன் வந்து நல்லா வெண்ணெயை வந்து அதில் போட்டுக்கிட்டு, வெண்ணெயும் அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயும் போட்டுக்கிட்டு நல்லா உருகினதுக்கு அப்புறமா இந்த காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல பொடி பொடியாக, இதெல்லாம் 1 பை 1 போட்டு நம்ம வந்து வதக்கிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பீன்ஸை வந்து பொடியாக நறுக்கினதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. இதுக்கப்புறமா கூடவே வந்து என்ன பண்ணுறீங்க, கேரட்டை போட்டுக்குங்க. கேரட்டையும் வதக்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த கேப்சிகமும் போட்டுங்க. கேப்சிகமும் போட்டு எல்லாம் ஒன்றா வந்து வதக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, அந்த கோஸ் வச்சுருக்கீங்கள, அந்த கோஸ் கேபேஜையும் வந்து சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வந்து பாருங்கள், இது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வந்து வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதக்கினா போகிறோம் நம்ம. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுங்க. அதில் உப்பு போட்டு நல்லா வந்து திரும்பி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி போட்டு, சின்ன ஸ்பூன் ரெட் சில்லி அதை போட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த மசாலா வந்து பாக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நூடுல்ஸ் வாங்கும்போது அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் போட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டாணி நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு நல்லா ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல நம்ம அந்த நூடுல்ஸு, அதையும் வந்து இதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. நம்ம என்ன செய்யலாம், இன்னொன்று வந்து 2 பக்கமும் இந்த குக்கரில் 2 கைப்பிடி இருக்குல்ல, அதை பிடிச்சி நம்ம கடையில் சொல்கிற மாதிரி நல்லா குலுக்குங்க. அப்போ தான் மேலே இருக்குது கீழே, கீழே இருக்குது மேலே இருக்கும், சூப்பராக வரும். இதுதான் டெக்னிக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, ஃபைனலாக சோயா சாஸ் வந்து போட்டுங்க. சோயா சாஸ் போட்டுக்கிட்டு டொமேட்டோ சாஸும் அதில் போட்டுங்க. 2த்தையும் போட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க, மிளகுத்தூளை வந்து அதில் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா திருப்பியும் வந்து நல்லா கிளறி விட்ருங்க. சூப்பரான வெஜிடபிள் போட்டு நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லியும் வந்து பொடி பண்ணி அது மேலே தூவிக்கிங்க. சூப்பரான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப குழந்தைகளுக்குலாம் பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். பை.